அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு திக்ரு. இந்த திக்ரை நம்ம 3 தடவை ஓதுனா போதும் நிறைய நன்மைகளை நம்ம பெற்றுள்ளோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சமுதாயமான நமக்கு கொடுத்த மிக சிறந்த ஒரு திக்ரு. எல்லாருமே இதை ஓதலாம். இந்த திக்ரு என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மனைவியும் வீட்லேயும் ஒவ்வொரு நாள் தங்கக்கூடியவங்களும் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா, அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர் வீட்டில் தங்கக்கூடிய டைம் வந்தப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலைல பஜர் தொழுகைக்காக வீட்டை விட்டு என்ன செய்கிறாங்க, வெளியேறி போகிறாங்க. அப்போ அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் முஸல்லாவை எடுத்து தொழுகிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹுவோட வழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க பஜர் தொழுகைக்கு போனாங்கன்னா அங்கே பஜர் தொழுகை முடித்து விட்டு சூரிய உதயமாகிற வரைக்கும் சில திக்ருகளை பண்ணிவிட்டு சஹாபாக்களுடன் கலந்துரையாடிட்டு அதாவது பேசிட்டு லுகாவின் தொழுதுட்டு தான் அவங்க வீட்டுக்கு வர்றது வழக்கம். இப்போ வீட்டுக்கு போன கணவன், அதாவது அவர் காலைல பஜர் தொழுகைக்கு போயிட்டு வர்றப்ப இவங்க என்ன செய்கிறாங்க, முஸல்லாவில் அமர்ந்திருக்காங்க. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, கோவப்படலை. அதாவது கோவப்பட்டு நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, எந்த வேலையும் செய்யலை, அதை எதையுமே சொல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் 11 மனைவியுடன் என்ன செஞ்சுருக்காங்க, நல்ல முறையில் வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனைவரிடத்தில் நல்ல கணவர் என்ற பேர் எடுத்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நான் உங்களை விட்டு சென்றது நீங்கள் இந்த முஸல்லாவில் தான் அமர்ந்திருக்கீங்களா? ஆமாம் யாரை சொல்ல, இதில் தான் உட்காந்து நான் நிறைய அமல்களையும் திக்ருகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர் கூறிய உடனே, நான் உங்களை விட்டு சென்றது ஒரே ஒரு களிமா தான், அது 3 தடவை ஓதுனேன். ஆனால் அதையும் நீங்கள் காலையிலேருந்து இப்போ நீங்கள் உட்காந்து செஞ்ச அமலையும் எடை போட்டால் நான் ஓதுன அந்த களிமா தான் அதிக எடை உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், உடனே ஆர்வமாக யாரை சொல்லலாம், எனக்கு அதை கற்றுக் கொடுங்கள் யாரை சொல்லலாம்னு சொன்னால், நான் இப்போ போட்டு விட்ற இந்த களிமாவை அவங்க 3 தடவை ஓதி நன்மையை பெறக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதாவது நம்ம காலையில் எந்திரிச்சோம்னா நமக்கு காலையில் நிறைய வேலைகள் இருக்கும். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவனுக்கு வேண்டிய கடமைகளை செய்யணும், சமையல் செய்யணும், அதே நேரத்தில் நம்ம அமல்களும் செய்யணும். அந்த அமல்களை சிறிது நேரம் செஞ்சாலும் நிறைய நன்மை பெறக்கூடியதாக இருக்கணும். அப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த திக்ரை காலைல பஜர் தொழிட்டு 3 தடவை ஓதிட்டோம்னா நிறைய நன்மைகளை நம்ம பெறக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் ஆயிடுவோம். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப துவைச்சிக்கிட்டு பாத்திரம் விளக்கிக்கிட்டு துணி மடிச்சுக்கிட்டு எல்லா நேரமும் நம்ம திக்ரு செய்யலாம். அல்லாவை திக்ரு செய்கிறதுக்கு உருவோ சுத்தமாக இருக்கணுமோ எதுவுமே கிடையாது. அல்லாவை நம்ம எனி டைம் திக்ரு செய்யலாம். காலைல பஜர் தொழுதுட்டு இந்த திக்ரை நம்ம என்ன செய்யலாம், 3 தடவை ஓதி நிறைய நன்மைகளை பெற்றுட்டு அப்புறம் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கலாம். அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சமுதாயமான நம்மளுக்கு அவங்க மனைவிக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்த இந்த திக்ரு, அது ஆண்களும் ஓதலாம், பெண்களும் ஓதலாம். ஆண்களுக்கும் பல வேலைகள் இருக்கும், வெளியே போகிறாங்க, நம்மளும் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த திக்ரை ஓதி அதிகமாக நன்மைகளை பெறக்கூடியவங்களும் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். இந்த திக்ரை ஓதக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்துடுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.